இலுமினாட்டின்னு ஒரு கம்னாட்டி தியரியை வச்சுக்கிட்டு இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல இந்த இலுமினாட்டி அப்படின்னு ஒன்று இருந்துதா கேள்வி சொல்லும்போதே தெளிவாக சொல்கிறேன். இருக்குதான்னு நான் கேட்கல, இருந்துதா அப்படின்னு பார்த்தோம்னா இருந்தது. இலுமினாட்டி இல்லை இலுமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்லைட்டன்மெண்ட், அறிவு பெறுவது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அதை ஆரம்பித்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்ச்சும் க்ரௌன் ஒரு நெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சர்ச்சை எதிர்த்து பேசக்கூடாது, ராஜாவை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு மக்களை இறுக்கத்துக்குள்ளே ஆளாக்குறாங்க. சட்டத்திட்டங்களை போட்டு நெருக்கிறாங்க. அதுலேருந்து மக்கள் வெளிவரணும். நீங்கள் மோடி இப்படி ஒரு சட்டம் போட்டாலும் போடுவார், நீ ஜீசஸ் கும்பிடலாம் ஆனால் கற்பூரம் ஏற்றி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டால் எப்படி இருக்கும்? மெழுகுவர்த்திக்கு தடை, மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடாது, ஓம் இயேசுவாய நமக, ஜோசப் புத்திராய நமக, மேரி புத்திராய நமக அப்படின்னு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. எந்த கடவுளை வேணால் நீங்கள் வழிபடுங்க, ஆனால் அந்த கடவுளை நாங்கள் சொல்ல வழிமுறையில் வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்தையே அவங்க தான் ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்ற லைனை எப்படி எடுக்கிறாங்க? ஒரு போப் இறந்துட்டாரு, அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுப்பதற்கு தகுதி வாய்ந்த 4 போப் அடுத்த கார்டினல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள திடீர்னு கடத்திட்டு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு இடத்துல வச்சு கொன்னாங்க. அவங்க உடம்புல ஒவ்வொருத்தர் மேலேயும் ஃபயர், வாட்டர், ஏர் அப்படின்னு ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லி சூடு வச்சு கொன்னாங்க. கடைசியாக ஒருத்தர் மேலே இலுமினாட்டின்னு சீல் குத்தி இருந்தது. அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அவரை வந்து அடுத்த போப்பா செலக்ட் பண்ண போனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான இதெல்லாம் மர்மங்கள் வெளியே வந்ததுன்னு அந்த ஒரு கதை, அந்த கதையை படமாக எடுத்தாங்க. ரெண்டாவது இந்த 2 கதையும் படமாக எடுத்ததுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு படம் வருது, அதுதான் மேட்ரிக்ஸ். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அது வந்தவுடனே உலகமே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அது ரொம்ப நாட்களாக இருந்தது தான். பட் அந்த ஆவணங்கள்லாம் வெளியிட்டாங்க, 30 லட்சம் பக்கத்துக்கான ஆவணங்கள். அதில் குறிப்பிட்டு யார் யார் பெயர்கள் இருக்குது, புகைப்படங்கள், வீடியோஸ்லாம் வெளியே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கஷன் வந்து உருவாகுது. நம்ம பாரிசாலெலாம் கூட அதை பேசியிருந்தார். பாருங்கள், நாங்கள் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தோம், இலுமினாட்டின்னு ஒன்று இருக்குது, ஒரு டீம் இருக்குது, ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்க கட்டுப்பாட்டில் தான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள், மக்கள் எல்லாருமே, நம்ம எல்லாருமே அவங்க கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க, இப்போயாவது நம்புங்க, இலுமினாட்டின்னு ஒன்று இருக்குது அப்படின்றத ஒரு இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. உண்மையாகவே அந்த சம்பவங்களுக்கும் இலுமினாட்டி அந்த ஃபேமிலிக்கும் தொடர்பு இருக்குதா? இலுமினாட்டி என்றால் என்ன? ஏன் இந்த அளவுக்கு மக்கள் நம்ப மாட்டேன்றாங்க, நம்பி சொல்ல வைக்கிறாங்க? அந்த இலுமினாட்டின்னு ஒரு கம்னாட்டி தியரியை வச்சுக்கிட்டு இன்னும் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல இந்த இலுமினாட்டி அப்படின்னு ஒன்று இருந்துதா நான் கேள்வி சொல்லும்போதே தெளிவாக சொல்கிறேன். இருக்குதான்னு நான் கேட்கல, இருந்துதா அப்படின்னு பார்த்தோம்னா இருந்தது. எங்கே இருந்ததுன்னா, ஜெர்மனி பகுதியில் பவேரியா அப்படின்ற ஒரு நாட்டில் தான். எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1776 வருஷத்தோடு கரெக்டாக சொல்கிறேன், 1776 வருஷம் உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கியவர் பேர் வந்து ஆடம் வெய்ஷப்ட் அப்படிம்பாங்க. அது அந்த ஜெர்மன் நேம், அது நமக்கு சரியான உச்சரிப்பு வராது, வெய்ஷப்ட் அப்படின்னு வரும். ஆடம் வெய்ஷப்ட் இல்லைனா ஆடம் இலுமினாட்டின்னு போட்டிங்கன்னா அந்த பேர் வரும், நீங்கள் பார்த்துக்கலாம். ஆடம் வெய்ஷப்ட்னு ஒருத்தர் தான் இதை ஆரம்பித்து அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா, இலுமினாட்டி இல்லை இலுமினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்லைட்டன்மெண்ட், அறிவு பெறுவது அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அதை ஆரம்பித்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சர்ச்சும் க்ரௌன் ஒரு நெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. சர்ச்சை எதிர்த்து பேசக்கூடாது, ராஜாவை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு மக்களை இறுக்கத்துக்குள்ளே ஆளாக்குறாங்க. சட்டத்திட்டங்களை போட்டு நெருக்கிறாங்க. அதுலேருந்து மக்கள் வெளிவரணும், அறிவு ஒளி பெறணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆரம்பிக்கும் போது முதலில் ஒரு ரகசிய குழுவாக தான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா ராஜாவை எதிர்த்து பேசணும், அதே போல் சர்ச்சையும் எதிர்த்து பேசணும். ரெண்டுமே வந்து 1700களில் மிகப்பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டது. அப்படி தான் பேசி அவர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஒரு ஃபாலோவிங்லாம் உருவாகுது. இது தெரிஞ்ச உடனே 1785 கரெக்டாக 10 வருஷத்தில் அதை பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணி டிஸ்மேண்டில் பண்ணி அதில் இருந்தவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. அதோட அந்த இலுமினாட்டின்ற இது வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கும் நம்ம உருட்டிகிட்டு இருக்கிறோம், இலுமினாட்டி இருக்குதுன்னு. இதில் இன்னொரு குரூப் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டோன் மேசன் இல்லைன்னா ஃப்ரீ மேசன்
அப்படின்னு ஒரு அமைப்பு, இங்கிலாந்தை சார்ந்த அமைப்பு அது. அதாவது இப்போ அவங்க இப்போவும் இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீமேசனோட ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் எத்திராஜ் காலேஜ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ரோடு பேர் பழைய பேர் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது, புது பேர் எதுன்னு தெரில. எத்திராஜ் சாலைன்னு நினைக்கிறேன் புது பேர். பழைய பேர் வந்து சிஎன்சி ரோடுன்னு பேர், கமாண்டர் இன் சீஃப் ரோடுன்னு பேர். அந்த ரோட்டில் தான் அந்த ஃப்ரீமேசனோட மெட்ராஸ் சாப்டர் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. பிரான்ச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, மெட்ராஸ் சாப்டர்னு சொல்லுவாங்க. அது இன்னும் இயங்கிட்டு தான் இருக்குது. அது எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1300லேயே தொடங்கிட்டாங்க. அதாவது கட்டட கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்குன்னு சில திட்டங்களை வச்சுப்போம், மதம் கடந்ததாக இருக்கணும். நீங்கள் அந்த ஃப்ரீமேசனில் யார் வேணால் போய் மெம்பர் ஆகலாம், அது ரகசிய அமைப்புலாம் கிடையாது. அது ரகசிய அமைப்புன்னு சொன்னால் நான் வந்து இப்படி நுங்கம்பாக்கத்தில் அட்ரஸோடு சொல்ல முடியுமா? ஏன்னா அது எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்றதையும் நான் பின்னாடி வர்றேன். அந்த ஒரு அடையாளத்துக்கு ஒரு மோதிரம் இருக்குது. அந்த மோதிரத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆடிட்டர் போட்டிருந்தார். பார்த்துட்டு சார் நீங்கள் அந்த இலுமினாட்டி குரூப்பா சார் அப்படின்னா, யோ இலுமினாட்டியாவது கம்னாட்டியாவது, நாங்கள் வந்து ஃப்ரீமேசன்யா. ஃப்ரீமேசனில் ஒரு 32 டிகிரி இருக்குது படித்த மாதிரின்னு வச்சுக்க. அந்த இதெல்லாம் செஞ்சீங்கன்னா 32வது இடத்துக்கு போனோம்னா அதுக்கு அந்த மோதிரம் கொடுப்பாங்க. அதை அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மோதிரத்தை பார்த்தோன்னே இவர் எந்த லெவலில் இருக்கிறாரு அப்படின்னு. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏதாவது ஒரு கடவுளை நம்பணும். கடவுள் மறுப்பு மட்டும் பேசினா உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கடவுளை நம்பணும். அது ஜீசஸாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், புத்தராக இருக்கலாம். புத்தரையும் கடவுளில் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க. மகாவீரர், இது மாதிரி எந்த கடவுளாக வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கணும். அந்த கடவுளை அவர்கள் சொல்லும் வழிபாட்டு முறையில் கும்பிடணும். இப்போ வந்து நீங்கள் மோடி இப்படி ஒரு சட்டம் போட்டாலும் போடுவார், நீ ஜீசஸை கும்பிடலாம் ஆனால் கற்பூரம் ஏற்றி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டால் எப்படி இருக்கும்? மெழுகுவர்த்திக்கு தடை, மெழுகுவர்த்தி ஏற்றக்கூடாது, ஓம் இயேசுவாய நமக, ஜோசப் புத்திராய நமக, மேரி புத்திராய நமக அப்படின்னு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டாருன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவங்க ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. எந்த கடவுளை வேணால் நீங்கள் வழிபடுங்க, ஆனால் அந்த கடவுளை நாங்கள் சொல்கிற வழிமுறையில் வழிபடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்போ இந்த ஃப்ரீமேசனை கொண்டாந்து எப்படி இலுமினாட்டியில் லிங்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இது 1300லேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. சரியா? இப்போ இந்த ஆடம் வெஸ்ட்புட்டுன்னு சொன்னேன்னு வெய்ஷப்ட், அந்த ஆடம் வெய்ஷப்ட் என்ன பண்ணுறாரு, இந்த இலுமினாட்டிக்கு ஆள் சேர்க்கறதுக்கு சரியான இடம் இதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் மெம்பராக வர்றார். ஓகே, ஃப்ரீமேசனில் போய் அவர் மெம்பராக சேர்ந்துக்கிறார். சேர்ந்த உடனே இந்த லிங்க் வந்து பார்த்தியா, ஃப்ரீமேசனில் இலுமினாட்டியில் ஃப்ரீமேசன் ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு இவங்க உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த உலகத்தையே அவங்க தான் ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்ற லைனை எப்படி எடுக்கிறாங்க? அந்த இடத்துக்கு நான் அடுத்தால வர்றேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று வேறு இருக்குது, ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் அப்படின்னு சொன்னால அது ஒரு அமைப்பு. உலகத்தில் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது இந்த 3 பேர். ஒன்று ஃப்ரீமேசன், இன்னொன்று இலுமினாட்டி 1700கள். 1800களோட கடைசியில் ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு அமெரிக்காவில் உருவாகுது. அந்த அமைப்பு என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏல் பல்கலைக்கழகத்தில் மிக திறமையாக படித்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் அந்த இதில் சேர்த்துப்பாங்க, மற்றவங்கள சேர்க்க மாட்டாங்க. அப்படி ஒரு சிறப்பான தகுதி படைத்தவங்களை மட்டும்தான் அதில் சேர்த்துப்போம் அப்படின்றதுக்கு என்ன காரணம்னா வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு அமைப்புன்னு உருவாக்கும் போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபினான்ஷியலாக இல்லை ஒரு நெட்வொர்க்கிங்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த அமைப்பு உருவாக்கப்படுது. அது மாணவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ்னு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 3த்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க. சேர்த்து இதுதான் இலுமினாட்டி உயிரோடு இருக்குன்றதுக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்னு நீ இப்போ கேட்ட பற்றியா, அது வந்து வேறு ஒரு அர்த்தத்தில் உருவாக்கப்பட்ட வார்த்தை. இது அந்த வார்த்தை வேறு ஒரு அர்த்தத்தில் உருவாக்கப்பட்டது. அந்த வார்த்தையை வந்து பிற்காலத்தில் 90களில்னு நினைக்கிறேன், 90களில், ஆமாம் 90களோட தொடக்கத்தில் தான் ஜார்ஜ் புஷ் பேசும்போது ஒரு வார்த்தை விடுறார், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். We have everything
இன் அவர் கண்ட்ரோல் அண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச் எனிதிங் அப்படின்றார். இந்த உலகத்தில் எந்த மாற்றத்தை வேண்டுமானாலும் கொண்டு வரக்கூடிய அதிக பவரும் அதற்குண்டான சந்தர்ப்பமும் நம் கையில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்ன அர்த்தத்தில் சொன்னார்னே தெரியாது. உடஞ்சி சரியா, ஏன் நான் அதை உருட்ட ஆரம்பித்தேங்கன்னா அப்போ தான் யுஎஸ்எஸ்ஆர் உடைஞ்ச புதுசு. அப்போ வந்து அமெரிக்கா வந்து சோல் பவராக மாறிடுச்சு, சூப்பர் பவராக. முன்னாடி 2 சூப்பர் பவர், அமெரிக்கா ஒன்று யுஎஸ்எஸ்ஆர் ஒன்றுன்னு இருக்குது. யுஎஸ்எஸ்ஆர் உடஞ்சிச்சுன்னு பற்றியா உடச்சிட்டாங்க, யுஎஸ்எஸ்ஆரே உடச்சிட்டாங்க. இதுதான் இலுமினாட்டி இருக்கு பாரு, அதான் இவர் பேசுகிறாரு பாரு அப்படின்னாங்க. இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்ற கான்செப்ட் எப்போ வருதுன்னா 1918 அப்புறம் தான் வருது. ஏன்னா முதல் உலக யுத்தம் வந்துருச்சு. வந்தோடனே நாம் இப்படியே இருந்தோம்னா சண்டை போட்டு வீணாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க. எல்லா நாடுகளும் ஒரு கூட்டமைப்பில் உள்ள வரணும், எதாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், சண்டை போடக்கூடாது, உலகம் வந்து இன்னொரு யுத்தத்துக்கெல்லாம் தாங்காது, வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதன் பிறகு 2ஆம் உலக யுத்தம். 2ஆம் உலக யுத்தமும் வந்தோடனே அதுக்கு முதல் உலக யுத்தத்தில் இந்த லீக் ஆஃப் நேஷனில் சேர மாட்டேன்னு சொன்னவங்கெல்லாம் ரொம்ப சீரியஸாக பார்க்குறாங்க. ஓ அப்போ இது கண்டிப்பாக தேவை, இல்லைனா கண்டிப்பாக இன்னொரு யுத்தம் வந்து உலகம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அப்போ ஆரம்பிக்கப்பட்டது தான் யுஎன்ஓ, யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், ஐநா சபைன்னு சொல்கிறது, ஐஎம்எஃப் சர்வதேச வங்கின்றது, அப்புறம் நாட்டோ, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உருவாக்கி இன்னொரு யுத்தம் வந்துடாமல் பார்த்துக்கணும், மக்கள் அமைதியாக வாழ்றதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்யணும், அதுதான் புதிய உலகமாக இருக்கணும் அப்படின்னாங்க. புரியுதா? அவங்க சொன்ன புதிய உலகமாக இருக்கணுன்றது அமைதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட்டிவாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட்டுறவாக வேலை செஞ்சு சண்டை வராமல் பார்த்துக்கணும், இன்னொரு உலக யுத்தம் வராமல் பார்த்துக்கணுன்றதுக்கு தான் இந்த அமைப்புகளெல்லாம் உருவாக்குறாங்க. உன்கிட்ட பணம் இல்லையா சொல்லு, கடன் தரோம், உனக்கு ரோடு போடணுமா கடன் தரோம், உனக்கு ஹெல்த்து மக்களுக்கு இல்லையா WHO இருக்குது, இப்படின்னு ஒவ்வொரு அமைப்புகளாக உருவாக்கி உலகம் முழுவதும் அமைதியை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த 4த்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க வார்த்தைகளை. எதை? இலுமினாட்டி, ஃப்ரீமேசன், ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ், NWO, நியூ வேர்ல்டு ஆர்டர், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பாத்தியா, இது எல்லாம் சேர்ந்து தான் இது எல்லாத்தையுமே ஒரு 12 குடும்பங்கள் தான் கட்டுப்படுத்துகிறாங்க. அந்த 12 எங்கேருந்து பிடிச்சாங்கன்னா பைபிளில் இருந்து பிடிச்சிட்டாங்க. பைபிளில் அந்த 12 பசங்க பிறந்து ஜேக்கப்புக்கு அந்த 12 கோத்திரங்கள் வந்ததில் அதை வச்சுக்கிட்டு 12ன்னு பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சி அந்த 12 குடும்பம் தான் வந்து உலகத்தை ஆட்டுவிக்குது. அந்த 12 குடும்பமும் யூத குடும்பங்கள். அப்படி யூத குடும்பங்கள்னு சொல்ல வேண்டிய கான்செப்ட் எங்கேருந்து வருதுன்னா, ஜேக்கப் ரோத்சைல்டுன்னு ஒருத்தன் ஃப்ரான்ஸில் அந்த ஃப்ரெஞ்சு புரட்சி காலத்தில் பண்ண கூத்துகள். ஏன்னா அந்த இலுமினாட்டி அமைப்பை தடை செஞ்சதுக்கு முக்கிய காரணமே என்ன தெரியுமா? அப்போ தான் ஃப்ரெஞ்சு புரட்சி நடக்குது. இங்கே இலுமினாட்டி உருவாகுது, இங்கே ஃப்ரெஞ்சு புரட்சி வருது. ஏன்னா அவங்களால நம்பவே முடியல, ஐரோப்பாவில் மொத்த ஐரோப்பாவாலையும் நம்பவே முடியல. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் பூரா 2 கான்செப்டில் தான் நிற்கிது. ஒன்று சர்ச்சு, இன்னொன்று ராயல்ட்டி, க்ரௌன் அண்ட் சர்ச், 2C அப்படிம்பாங்க. இந்த சி சர்ச்சு, இந்த சி க்ரௌனையும் சர்ச்சையும் மக்கள் எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு மக்கள் கண்மூடித்தனமாக நம்புவாங்க, அவங்களுக்கு அடிபணிஞ்சு போவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுது, ஃப்ரெஞ்சு புரட்சி. மொத்த ராயல் குடும்பமும் கொல்லப்படுகிறது. இதெல்லாம் பார்த்த உடனே பயந்துட்டாங்க. இதே மாதிரி பவேரியாவில் நடந்தால் அடுத்தால் என்ன பண்ணுறது, அதுக்கு இந்த இலுமினாட்டி வந்து காரணமாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் இலுமினாட்டியை பேன் பண்ணுறாங்க. அந்த அமைப்பில் இருந்த எல்லாரையும் பிடிச்சி கடுமையான சிறை தண்டனைகளை ஆளாக்குறாங்க. இவ்வளோ விஷயம் பண்ணுறது ஃப்ரெஞ்சு புரட்சியை பார்த்து தான் பயந்து தான் இதை வேலையை செய்கிறாங்க. அப்போது இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி வந்ததுக்கப்புறம் என்ன தெரியுது, உலகத்தில் நாம் சில சலுகைகளை மக்களுக்கு கொடுத்தாகணும். ஏன்னா அதுக்கு அடுத்தால் ரஷ்ய புரட்சி வருது. பெரிய 2 புரட்சி வந்து மக்கள் புரட்சினா, ஒன்று ஃப்ரெஞ்சு புரட்சி, இன்னொன்று ரஷ்ய புரட்சி. 2 இடத்துலையும் மன்னர்கள் தூக்கி எறியப்படுகிறார்கள், அரச குடும்பங்கள் வெட்டி சாய்க்கப்படுது. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன, அதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ரஷ்யாவில் கம்யூனிசம் வந்துருச்சுன்னொன்னே முத வேலையாக தொழிலாளர்களுக்கு பெனிஃபிட்டை கொடுத்தது யாருன்னா இங்கிலாந்து. பீப்புள் வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், அப்படி பணம் இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் இல்லாமல் போயிடும்.
அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சது. முதல்ல ஃப்ரான்ஸில் நடக்குது, சரி அது ஒரு சிங்கிள் இன்சிடென்ட் அப்படின்னு பார்த்தா அடுத்த இன்சிடென்ட் பெருசாக ரஷ்யாவில் நடக்குது. அப்போ இது நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்கு பயந்து போய் தான் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நிறைவேற்றிடு. நெருப்பை அணைக்க தண்ணீரை ஊற்றுகிறார்கள். இல்லை, நெருப்பு பற்றிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்த முதல்ல ஈரமாக்கிடுறாங்க. இதை ஈரமாக்கலன்னா தண்ணி நெருப்பு பற்றிக்க நினைக்காத இருந்தாலும், அதனால் தொழிலாளர்களுக்கான உரிமைகளை அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் தான் இந்த மினிமம் வேஜஸ்ஸு இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ஒருத்தன் வேலைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு குறைஞ்சது இவ்வளவாது நீ சம்பளத்தை கொடுத்தாகணும். ஏன்னா அதெல்லாம் கொடுக்கலன்னா யாருக்கு நஷ்டம்னா முதலாளிக்கு தான் நஷ்டமாயிடும், முதலாளிக்கு பெரிய நஷ்டமாயிடும். அதாவது தொழிலாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பலன்கள் பூராமே முதலாளிகளின் நலனை காப்பதற்கு தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சரியா? இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன நடக்குதுன்னா, ஒரு புத்தகம் வெளிவருது. அந்த புத்தகம் வர்றதுக்கு முன்னாடியே அதே ஆத்தர் வேற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆனால் அது வந்து அப்போ ஃபேமஸ் ஆகலை அந்த புத்தகம். இந்த புத்தகம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அந்த புத்தகத்தின் பெயர் டா வின்சி கோட். உலகம் முழுதும் பிரபலமாயிடுச்சு. நான் அந்த டா வின்சி கோடை படிச்சுவிட்டு அந்த ஆள் எழுதின எல்லா புத்தகத்தையும் வாங்கிட்டேன். வாங்கி எல்லா புத்தகத்தையும் படித்தேன். ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், அப்புறம் அந்த இன்னொரு பேர்லாம் மறந்துருச்சு எனக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது எல்லா கதையும் ஒரே ஃபார்மெட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அதில் தான் முதல்ல இந்த ஃப்ரீ மேசன் அப்படின்ற கான்செப்ட் இல்லுமினாட்டியோட லிங்க் பண்ணி அந்த ஆள் கதை எழுதுகிறான். அதில் தான் என்ன எழுதுறான்னா, ஜீசஸுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஜீசஸுக்கு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு பேர் ஃபாத்திமாவோ சோஃபியாவோ ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போய் அப்போ தான் அந்த படத்தில் தான் அந்த விஷயங்கள்லாம் பிரபலமாக்கப்படுது. ஹோலி கிரெயில், நைட் ஆஃப் டெம்ப்ளார்ஸ், இந்த நைட்ஸ் ஆஃப் டெம்ப்ளார்ஸ்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க தான் வந்து இயேசுவோட மனைவியை காப்பாற்றி ஃப்ரான்ஸுக்கு கொண்டு போனாங்க அப்படி இப்படின்னு அவன் சௌரியத்துக்கு உருட்டி வச்சுருப்பான் அந்த கதையில். கதை தானே. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு போப்பு இறந்துட்டார், அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கணும், அதுக்கு தேர்ந்தெடுப்பதற்கு தகுதி வாய்ந்த 4 போப்பு அடுத்த கார்டினல்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள திடீர்னு கடத்திட்டு போயிட்டாங்க, ஒவ்வொருத்தரையாக ஒவ்வொரு இடத்துல வச்சு கொன்னாங்க, அவங்க உடம்புல ஒவ்வொருத்தர் மேலேயும் ஃபயர், வாட்டர், ஏர் அப்படின்னு ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்லாம் சொல்லி சூடு வச்சு கொன்னாங்க. கடைசியாக ஒருத்தர் மேலே இலுமினாட்டின்னு சீல் குத்தி இருந்தது, அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு. அவரை வந்து அடுத்த போப்பா செலக்ட் பண்ண போனாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான இதெல்லாம் மர்மங்கள் வெளியே வந்ததுன்னு அந்த ஒரு கதை, அந்த கதையை படமாக எடுத்தாங்க. ரெண்டாவது இந்த 2 கதையும் படமாக எடுத்ததுக்கப்புறம் 3ஆவதாக ஒரு படம் வருது, அதுதான் மேட்ரிக்ஸ். அது பேர் தான் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ஆனால் அது சொல்கிற கான்செப்ட் என்னது, மொத்த உலகத்தையும் வேற ஒரு ஆள் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போ என்ன பிரச்சனைன்னா, நமக்கு திடீர்னு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது, பேண்டமிக் வருது, இது எல்லாமே ரேண்டம் இன்சிடென்ட். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதுக்கும் இன்னொன்றுக்கும் சம்மந்தமே இருக்காது, எல்லாமே ரேண்டம் இன்சிடென்ட்டு. இந்த ரேண்டம் இன்சிடென்ட்ஸை பூரா கனெக்ட் பண்ணி நியூ வேர்ல்டு ஆர்டர்னு ஒரு குரூப் இருக்குது. இது ஹாலிவுட்டில் நிறைய படம் எடுத்திருக்காங்க. என்னென்னா, ஸோ ஒரு ஒரு பேண்டமிக்கோ வேறு ஏதோ ஒரு பிரச்சனையோ வந்தால் அதனுடைய கோர் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாமல் இப்படி திசை திருப்பி விட்டுறது. இப்போ நிறைய படம் வந்திருக்கு. அதாவது ஒரு படத்தில் வந்து சொல்லுவாங்க, ஒரு பாக்டீரியா கண்டுபிடிச்சிருக்காரு, இந்த பாக்டீரியாவை பரப்பி விட்டோம்னா உலகத்தில் பாதி பேர் செத்து போயிடுவான், செத்துட்டான்னா மக்கள் தொகை குறைஞ்சிரும், அப்புறமா நம்ம ஆட்சி செய்கிறது ஈஸியாக இருக்குது. சரி, அந்த பாதி பேர் யாருன்னு யார் முடிவு பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வியை ஹீரோ கேட்குற மாதிரி கொண்டு போய் அந்த படத்தை முடிப்பாங்க. இப்போ இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இன்டைரக்டாக என்ன, அவன் வந்து ஹாலிவுட்டுக்காக அவன் மார்க்கெட்டிங்க்கு அவன் பண்ணிகிட்டு இருக்கான், சரியா? இது அதே மாதிரி சொல்லுவாங்க, இந்த ஒரு கண் இருக்குது, ஒரு பிரமிட் இருக்குது, அதுதான் இலுமினாட்டி சிம்பிள் அப்படிம்பாங்க. அது இந்த ஆல் சீயிங் ஐ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அமெரிக்காவில் ரொம்ப பழைய கான்செப்ட். அதான் அவங்க பிரமிட்டோட வச்சுட்டு போயிட்டாங்க. அது இலுமினாட்டியோட கனெக்ஷன்ட்டாங்க. எல்லாத்தையும் இலுமினாட்டியோட கனெக்ட் பண்ணி சொல்லிவிட்டு, இந்த இப்போ ஒன்றும் இல்லை, இந்த பாப் மியூசிக்லாம் போடுறாங்களா, அவங்களும் பார்த்தாங்க இது நல்லா இருக்க மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு டிசைனில் என்ன பண்ணுறது, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கண்ணு ஒன்று வச்சு விட்டாங்கன்னா அதை எவன்ட்டையாவது காசை கொடுத்து இப்போ ப்ரொமோட் பண்ணி விட்டுறது. பாரிசாலன் மாதிரி ஆளுதான் ப்ரொமோட் பண்ணி விட்டோடனே என்ன ஆயிடும், பாரிசாலன் மாதிரி ஆட்கள்லாம் வந்து இங்கே பாரு, அது என்ன ஒரு படமாச்சே, விஜய் படம் தான், மாஸ்டர், ஈடி பியூட்டி அப்படின்லாம் வருது பாருங்க.
பீஸ்டா அல்லம பித்தா பித்தா அலம பித்தாதையவா மை பியூட்டி மை ஈட்டின்லாம் வருது பார்த்தீங்களா, அது வந்து அவங்க கோடாலி சின்னத்தை சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. அப்பா முடியல எனக்கு. என்னென்னா இந்த பொருளையை கிளப்புறவங்க சௌரியத்துக்கு கிளப்பி விட்டு போயிடுறாங்க. மாஸ்டர் படத்தில் ஒரு போஸ்டர் இருக்கும், அதில் விஜய் வந்து இப்படி இருப்பார் பாருங்க, ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு கண்ணை தப்பு. அந்த ஒரு கண்ணுன்ற கதை எங்கேருந்து வருதுனாமா, ஹோரஸ்னு ஒரு எகிப்து கடவுள்களில் ஒரு கடவுளோட பேர் வந்து ஹோரஸ். அவன் கண்ணில் 2 கண்ணையும் பிடிங்கிட்டு போயிடுவார் அவங்க சித்தப்பா. அவங்க அப்பாவை கொண்டுடுவார். அவங்க அம்மா வந்து இவரை பெற்று போட்டுட்டு அவங்களும் செத்துருவாங்க. இசிஸ் ஒசிரிஸ்னு பேர். அவங்க பையன் தான் ஹோரஸ், அவங்க சித்தப்பா தான் சேர்த்து என்ன பண்ணுவார், இவன் வந்து நம்மளை பழிவாங்க வந்துடக்கூடாதுன்னு அவன் 2 கண்ணையும் பிடுங்கி ஒரு ரகசிய அறையில் வச்சுருவார். அதுக்கப்புறம் அவர் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 12 நண்பர்களை சேர்த்துக்கிட்டு, இந்த 12ன்ற குறியீடு இந்த கதையிலேருந்து எடுத்துக்கிட்டது தான். ஜீசஸ்க்கு 12 சீடர்கள்ன்ற கான்செப்டு இது எல்லாமே அந்த கதையிலேருந்து எடுத்துக்கிட்டது. இந்த யூதர்களில் 12 கோத்திரங்கள்னு சொல்கிறது எல்லாமே அங்கேருந்து எடுத்தது. அதில் ஒருத்தன் தப்பிச்சு போய் அந்த இடத்துலேருந்து ஹோரஸோட ஒரு கண்ணை எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு அவன் சண்டை போட்டு அவன் சித்தப்பாவெல்லாம் தோக்கடிச்சிடுவான். கதைப்படி என்ன ஆகுதுன்னா, இன்னொரு கண்ணை எடுத்து ஒரு பிரமிடு உச்சியில் வச்சுட்டு போயிட்டாரு, மக்களை பூரா அந்த கண் மூலமாக அவர் கண்காணிக்கிறாரு அப்படின்னு ஒரு கதை, ஒரு கான்செப்ட். அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த பிடிச்சிக்கிட்டு தான் அமெரிக்காவில் வந்து அதை வச்சாங்க. இப்போ இந்த பாப் சிங்கர்ஸ் பியான்சி இவங்கெல்லாம் அந்த மாதிரி வச்சு இவங்க வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங், அட்லீஸ்ட்டு இந்த வாட்டி இலுமினாட்டி சிம்பிள் ஏதாவது இருக்கான்னு பார்க்க வருவாங்க அப்படின்னு அவனுக்கு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதான் இந்த பாரிசாலன் மாதிரி ஒரு குரூப்பு போட்டு உருட்டுறாங்க. கமலோட அந்த ஆளவந்தான் படத்தில் அந்த ஒரு பாம்பு மாதிரி ஒரு பச்சை குத்தி இருப்பார், அதை வச்சு ஒருத்தன் 1 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கான். அதை ஒரு 4 லட்சம் பேர் பார்த்துருக்கான். அதுக்கும் இலுமினாட்டிக்கு எப்படி சம்மந்தம் தெரியுமான்னு. அப்புறம் ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒருத்தர் கோடாலி வச்சு வந்தார். கோடாலி தான் இலுமினாட்டி சிம்பிள். கோடாலி இலுமினாட்டி சிம்பிள்ன்ற ஈட்டி பியூட்டின்னு போட்டால் அதுவும் பாரு இலுமினாட்டின்ற, எது தாண்டா இலுமினாட்டின்னு சொல்லி தொலைங்கன்னு கேட்டு தலை தான் வலிக்குது. பொருளையை கிளப்புறவங்க ஈஸியாக கிளப்பிட்டு போவான். இதுக்கு நாம் உட்காந்து ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இவ்வளோ மூச்சை தொலைக்க வேண்டியிருக்கு. இவ்வளோ மூச்சை தொலைச்சாலும் எவனும் கேட்க மாட்டான். உனக்கு தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு. மக்களுக்கு என்னென்னா அந்த ரேண்டம் ஈவெண்ட்ஸாக நடக்கிறது மனசு ஏற்றுக்காது. எல்லாத்துலேயும் ஒரு பேட்டர்ன் சீக்கிங் இருக்கும். நீ சைக்காலஜி படித்தவங்கள்ட்ட கேட்டு போகிற அவங்க சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் ஒரு பேட்டர்ன் வேணும் அப்படின்னு பார்ப்பாங்க. நீ கேள்விப்பட்டிருக்கல, எல்லாரும் சொல்லக்கூடியது எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது சொல்லியிருக்காங்களா இல்லையா? அது எல்லாருக்குமே அப்படி தானே, எல்லாருக்குமே அவங்களுக்கு மட்டும் அப்படி நடக்கும். சரியா? அது வந்து தன்னுடைய மனது வந்து எல்லாத்துலேயும் ஒரு பேட்டர்னை எதிர்பார்க்குது. அப்போ இதெல்லாம் எனக்கு இப்படி நடந்துக்கிட்டே இருக்குன்னா எனக்கு ஏதோ கெட்ட நேரம் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் இப்படி நடக்குது. உன்னுடைய முயற்சியால் தான் உனக்கு நல்லது நடக்குது, உன்னுடைய முயற்சி இன்மையால் தான் உனக்கு கெட்டது நடக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்க மனசு வராது. அப்போ தான் இலுமினாட்டி வர கொண்டு போய் சேர்த்துட்றாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் கொஞ்சம் அறிவோடு நடந்துக்கலான்றது என்னுடைய பார்வை. ஆராய்ந்திற்கு வந்து பல தலைப்பு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.